ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீனிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம 5ஆம் வகுப்புலேருந்து திருக்குறள் பகுதி பண்புடைமை அப்படிங்கிற பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புடையவராக இருத்தல், உயர்ந்த குடியில் பிறந்திருத்தல் ஆகிய இவ்விரண்டும் பண்பு உடையவராக வாழ்வதற்கு உரிய நல்ல வழியாகும். அடுத்த குறள் பார்த்தீங்கன்னா, நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. அதற்கு பொருள் பார்த்தீங்கன்னா, நேர்மையும் நன்மையும் விரும்பி பிறருக்கு பயன்படும்படி வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர். அடுத்த குறள் பாருங்க, 3வது குறள். பண்பு உடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றே பண்புக்கு மாய்வது மண். பொருள் பார்த்தீங்கன்னா, நற்பண்பு உடையவர் செய்யும் நல்ல செயல்களாகவே இவ்வுலகம் இயங்குகிறது, இல்லையெனில் அது மண்ணோடு மண்ணாக அழிந்துவிடும். 4வது குறள் பார்த்தீங்கன்னா, அறம் போலும் கூர்மைரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். பொருள் பார்த்தீங்கன்னா, அறத்தை போல் கூர்மையான அறிவு உடையவரானாலும் மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் மரத்தை போன்றவரே ஆவர். அடுத்த 5வது குறள் பார்த்தீங்கன்னா, பண்பு இலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம்தீமை யாழ்ந்தெறிந்தற்று. பொருள் பார்த்தீங்கன்னா, பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போன்றாகும். அவ்வளோதான் குட்டீஸ், திருக்குறள் பண்புடைமை பகுதியை பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.